மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற மரியாதைக்கும் போற்றக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெருமாளுக்கு வாய்ப்பு கொடுத்தாரோ, எப்படி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பெருமாளுக்கு வாய்ப்பு கொடுத்தாரோ, அதே போல போற்றுவதற்குரிய எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு கழகத்தினுடைய மாவட்ட அவைத்தலைவராக பொறுப்பு போட்டு அவரை இப்போது அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கிட்டத்தட்ட 52 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்திற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பு இளவல் அவருடைய உழைப்பால், அவருடைய கடுமையான உழைப்பால் பல்வேறு துறைகளில் அவர் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார். கல்வித்துறையிலே கல்லூரிகளை ஆரம்பித்து இப்பொழுது ஒரு மண்டபத்தையும் கட்டி அந்த மண்டபத்தை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய எடப்பாடியாருடைய திருக்கரங்கள் தான் திறக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்து எடப்பாடியாரிடத்திலே தேவி பெற்று இன்று அதையும் நிறைவேற்றி மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அன்பிற்குரிய பெருமாள் அவருக்கு உறுதுணையாக, அவருடைய உடல்நலம் சற்று இப்பொழுது சரியாக இல்லை என்று சொன்னாலும் கூட அவருக்கு உறுதுணையாக அவருடைய துணைவியார் பக்கம் இருந்து அதே நேரத்தில் பொது வாழ்வில் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆசியோடு எடப்பாடியார் அவர்கள் இங்கே மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினருக்கு வாய்ப்பும் கொடுத்து வெற்றி பெற்று இந்த மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக அவருடைய துணைவியார் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் பக்கவலமாக இருக்கிறார். அவருக்கும் வாழ்த்து தெரிவித்து இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருக்கின்ற அன்பிற்குரிய பெருமாள் அவர்களை நம்முடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர்கள் வாழ்த்துவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதே முன்னாள் நாடாளுமன்ற கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர், முன்னாள் தமிழக அரசு துணைக்குழு வளர்ச்சி வாரியத்துடைய துணைத் தலைவர், முன்னாள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஊராட்சி குழு மற்றும் திட்டக்குழு உறுப்பினர் அவருடைய முயற்சியால் ஒரு அழகான அற்புதமான ஸ்ரீ கிருஷ்ணா கல்யாண மகால் சிறப்பு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முன்னிலை உரையாற்றிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் போற்றுதலுக்குரிய அண்ணன் திரு கே.பி. முனுசாமி அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக துணை பொறுப்புச் செயலாளர், மாநிலவை உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு மு. தம்பித்துரை அவர்களே, நிகழ்ச்சியை பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் திரு கே. அசோக்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் அறிவிப்பாளர் திரு கே. சி. வீரமணி அவர்களே, முன்னாள் அமைச்சர், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர்
சகோதரி பி. பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ பர்கூர் வடக்கு ஒன்றிய கழக செயலர் அறிவிச்சவர் திரு சி. வி. ராஜேந்திரன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அறிவிச்சவர் திரு கே. முனிவெங்கப்பன் அவர்களே, ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் திரு டி. எம். தமிழ்ச்செல்வன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை இருக்கின்ற நிர்வாகிகளே, திரு பெருமாள் அவருடைய மனைவி சகோதரி திருமதி பி. வள்ளி பெருமாள் அவர்களே, அவருடைய மகன் தம்பி பி. கார்த்திகேயன் அவர்களே மற்றும் இந்த திருமண விழா திருமண மண்டப திறப்பு விழா நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையிலே வீட்டிருக்கின்ற கழக முன்னோடி பொறுப்பாளர்களே, வாரியத்து சிறப்பு ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேருந்து கழக செயலாளர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, முன்னாள் கூட்டு சங்க நிர்வாகிகளே, கழகத்திலே பல்வேறு மட்டத்திலே இருக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறை அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வழக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்து, இன்றைக்கு அறிவிச்சவர் பெருமாள் அவர்கள் ஆரம்ப காலத்திலே தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டு கழகத்திற்காக கழக வளர்ச்சிக்காக அறுபாடுபட்டவர். அவருடைய கட்சியுடைய பணி சிறப்பாக இருந்த காரணத்தினால் அவருக்கு இதை புரட்சித் தலைவி அம்மாவர்கள் மாநிலவை உறுப்பினராக கொடுத்து அழகு பார்த்தார்கள். அதற்கு பிறகு பணி வாரியத்தினுடைய துணை தலைவராக பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்தார்கள். அந்த பொறுப்பில் இருக்கின்ற பொழுது பணியேறும் தொழிலாளர்களுக்கு பல்வேறு நன்மைகள் அந்த காலகட்டத்திலே அவர் செய்து கொடுத்தார். இப்படி தன்னிடத்திலே கொடுக்கப்பட்ட பொறுப்பை முழுமையாக சிறப்பாக செம்மையாக செயல்படுத்தியவர் முன்னாள் நாடாளுமன்ற அறிவிச்சவர் திரு சி. பெருமாள் அவர்கள். அவர் அழகாக ஸ்ரீ கிருஷ்ணா கல்யாண மகளை கட்டி இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அவருடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெற்ற பொழுது இந்த பகுதியிலேயே ஒரு அழகான திருமண மண்டபத்தை அவர்களுக்காக அளித்திருக்கின்றார். உண்மையிலேயே நாம் பெருமைப்படுகின்றோம். அதுவும் கிராமப்புறமாக இருக்கின்றது. கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களுக்கு திருமணம் நடைகின்ற பொழுது இந்த மண்டபம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நேரத்தை சுட்டிக்காட்டி அவர் என்னை நேரிலே சந்தித்து நான் புதிதாக கட்டிய திருமண மகாலை நீங்கள் திறக்க வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். அவர் உடல்நிலை சரியில்லாத இந்த நேரத்திலும் என்னையே நேரில் வந்து கழக நிர்வாகி உடன்படுத்தோடு வந்து கேட்டுக் கொண்டார். மரியாதை கேட்டு முனுசாமி அவர்களும் நீங்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை வந்துவிட வேண்டும். எவ்வளவு நிகழ்ச்சி இருந்தாலும் அவர் உடல்நிலை சரியில்லாத இந்த நேரத்தில் கூட கட்சிக்கு விசுவாசமாக இருந்து கட்சி பணி ஆற்றக்கூடிய குடும்பத்தில் ஒருவராக இருந்து தொண்டனாக இருந்து நிலைமைக்கு விசுவாசமாக இருந்து பணியாற்றக்கூடிய அந்த தொண்டனுடைய திருமண மகாலை நீங்கள் திறந்து வைப்பதற்கு வருகை தர வேண்டும் என்று அன்போடு விட்டார்கள். அவருடைய வேண்டுகோளை ஏற்று இன்றைய தினம் அறிவிச்சவர் முன்னாள் எம்பி திரு சி. பெருமாள் அவர்கள் இன்றைக்கு அழகாக கட்டிய ஸ்ரீ கிருஷ்ணா கல்யாண மகளை உங்கள் முன் நான் திறந்து வைத்திருக்கின்றேன். பொன்மனச்செல்வன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவருடைய ஆசையோடு உங்களுடைய வருகின்ற அனைவருடைய ஆசையோடு இன்றைக்கு இந்த திருமண மண்டபத்தை நாம் திறந்து வைத்திருக்கின்றோம். அவர் மென்மேலும் உயர வேண்டும் என்று நேரத்திலே நான் வாழ்த்தி, கழகம் ஒரு குடும்பம் என்பதற்கு இதுதான் சான்று. இங்கே நுழைகின்ற பொழுதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய
கட்சியுடைய வளர்ச்சி மக்களிடத்திலே எப்படி செல்வாக்கு என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். கிராமத்திலே சொல்வார்கள், விளைய பெயர் முறையிலே தெரியும் என்று சொல்வார்கள். அடுத்து வருகின்ற ஆட்சிக்கு இங்கே வரி கொடுக்கப்பட்ட வரவேற்பே அதற்கு சார்ந்து என்பதை நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் முடக்கி மக்களுக்கு நன்மையெல்லாம் இந்த வெளியா திமுக அரசு புறக்கணித்திருக்கின்றது. ஆகவே வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலே உங்களுடைய மகத்தான ஆதரவுகளை அதிகரித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கழக நிர்வாகிகள் தொடர்புடைய உழைப்பால் நிச்சயம் அண்ணா திமுக ஆட்சி மலரும் அழகாக இந்த திருமண மண்டபத்தை கட்டிய அறிவித்தவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இங்கே வருகிறது சிறப்பித்த கழக முன்னோடி நிர்வாகிகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் திரு பெருமாள் அவருடைய உற்றார் ஊழல் நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கும் அவர் உடல்நிலை ஆயிரம் வழி வழி விடுவா கொஞ்சம் போதுவா எல்லாம் கேட்டல கொஞ்சம் விட எங்களுக்கு கொஞ்சம் போயிடுங்க நீங்க சும்மா போங்க வா அந்த பக்கம் போங்க போங்க எல்லாம் போயிடுங்க போயிடு போனா பின்னாடி எல்லாருக்கும் கனெக்ஷனா இது ஆடி வருது லைவ்ல போறப்பா தம்பி லைவ்ல சிக்னல் கம்மியா இருக்குயா சிக்னல் ரொம்ப கம்மியா தான் இருக்கு லைவ் போயிட்டு தான் எல்லாத்தையும் லைவ் காஞ்சனா நல்லா இருக்குமா காஞ்சனா மண்டபத்துல லைவ் சரியா இருக்கா கிடைக்குதா சிக்னல் கிடைக்குதானே எங்க எவ்வளவு வயசுல டிவி காணது கம்மியா தான் இருக்குது அவெல்லாம் கலை ஆடியோ கேட்ச் ஆகுதா ஆரம்பிக்கலாமா தம்பி ஓகேவா கொஞ்சம் பேசாதீங்க தம்பி ஓகேவா அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் மரியாதைக்குரிய சகோதரர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்துடைய அவைத் தலைவர், முன்னாள் மனை வாரிய துணைத் தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய
முயற்சியின் காரணமாக இந்த பகுதியிலேயே மிக அழகாக அற்புதமாக ஒரு திருமண மண்டபத்தை கட்டி இன்றைக்கு திறந்திருக்கின்றோம். ஸ்ரீ கிருஷ்ணா கல்யாண மகள் என்ற பெயரிடப்பட்ட அந்த திருமண மண்டபத்தை அருமை சகோதரர் முன்னாள் நாடாளுமன்ற பெருமாள் அவருடைய முயற்சியால் குடும்பத்தினுடைய முயற்சியால் இன்றைக்கு இந்த பகுதியிலே இந்த அற்புதமான மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு திறக்கப்படுகின்ற நிகழ்ச்சியை முதலிலே நான் தெரிவித்து அந்த நிகழ்ச்சிக்காக இன்றைய தினம் நான் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று என்னோடு கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், கழக கொள்கை பிறப்புச் செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்துடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு இந்த அற்புதமான திருமண மண்டபத்தை திறந்து வைத்திருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது மின்சார கொள்கை 2019 உருவாக்கப்பட்டு அதன் முயற்சியாக பல்வேறு தொழில்கள் இந்த மாவட்டத்திற்கு வந்திருக்கின்றன. அது குறிப்பாக இந்த மின்சார கொள்கை 2019 அறிவித்த காரணத்தினால் இதில் பல்வேறு சலுகைகள் இடம்பெற்றிருந்த காரணத்தினால் புதிய தொழிற்சாலைகள் இந்த மாவட்டத்திற்கு அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அதில் ஒசூரில் எர்தர் எனர்ஜி நிறுவனம், போச்சம்பள்ளியில் ஓலா நிறுவனம், 2 நிறுவனம் இங்கே வந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவியேற்று 50 நாளிலே இந்த ஓலா எலக்ட்ரிக் இருசக்கர வாகனம் தயாரிக்கின்ற அந்த நிறுவனம் அவர்கள் கொண்டு வந்ததாக கதை கட்டிவிட்டார். இது முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த ஓலா எலக்ட்ரிக்கல் இருசக்கர வாகனம் தயாரிக்கின்ற தொழிற்சாலை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு துவங்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாம டாடா எலக்ட்ரானிக்ஸ் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது எடுத்த முயற்சியின் காரணமாக இந்த திட்டத்தையும் கொண்டு வரப்பட்டது. இது 3 கட்டமாக இந்த திட்டத்தை அவள் நிறைவேற்றுவதாக தெரிவிக்கப்பட்டு முதற்கட்டமாக அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது துவங்கப்பட்டது. இன்றைக்கு 3 கட்டங்களும் இன்றைக்கு இந்த டாடா நிறுவனத்தின் மூலமாக இன்றைக்கு இந்த திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது சுமார் 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் போன்ற புதிய நிறுவனங்கள் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது இப்படி பல தொழிற்சாலைகள் இந்த மாவட்டத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தது அதிமுக அரசாங்கம். இதனால் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற 1,00,000 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு நீர் மேலாண்மை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து அதன் மூலமாக பல்வேறு திட்டங்களை அதிமுக அரசு அறிவிக்கப்பட்டது. குறிப்பா இந்த மாவட்டத்தில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா கொண்டாடுகின்ற பொழுது 3 திட்டங்களை நாங்கள் அறிவித்தோம். ஒன்று 233 கோடி மதிப்பீட்டில் இனோக்கல் புதூர் கால்வாய் திட்டம். அந்த திட்டம் இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு ஆமை வேகத்தில் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அந்த பணி முடிக்கப்பட்ட பணிக்கு கூட திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் நிதி ஒதுக்காத காரணத்தினாலே அந்த பணி இன்றைக்கு தோல்வி ஏற்பட்டுகின்றது. உடனடியாக இந்த அரசாங்கம் இந்த அற்புதமான திட்டம், விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம், இந்த இணையக்கொள் புதூர் திட்ட கால்வாய் திட்டத்திற்கு எஞ்சிய நிதியை ஒதுக்கி இந்த திட்டம் தொடர்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதேபோல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய 100ஆண்டு விழாவும் போது அணியாளம் திட்டம் ரூபாய் 56 கோடியில திட்டம் வகுக்கப்பட்டு அந்த திட்டத்தையும் அறிவிக்கப்பட்டு அந்த திட்டமும் இன்றைக்கு பாதியிலே நின்றிருக்கின்றன. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதற்காகவே இந்த திட்டம் இன்றைக்கு ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
முடிக்கப்பட்ட அந்த திட்டத்திற்கு உண்டான நிதியும் இந்த அரசு வழங்கவில்லை. ஆகவே அணியாளம் திட்டம் முழுமையாக பெறுவதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி அந்த திட்டத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அதேபோல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவிலே சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கொடியாளம் திட்டம், அந்த திட்டத்தையும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வருவதற்கு அனைத்து முயற்சியும் எடுக்கப்பட்டது. அதற்காக எஸ்டிமேட் எல்லாம் தயாரிக்கப்பட்டு அந்த பணி துவங்குகின்ற அந்த காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இந்த ஆட்சியாளர்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டு விட்டார்கள். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது அண்ணன் KPM அவர்கள் எங்கே மலர் அதிகமாக பயிரிடுகிறார்கள். இன்றைக்கு பெரும்பாலான விவசாயிகள் அந்த மலர் சாகுபடி செய்த காரணத்தினாலே அந்த மலர் உற்பத்தி செய்கின்ற அந்த மலர்கள் எல்லாம் இன்னைக்கு பெங்களூரில் சென்று விற்பனை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. எங்கேயே சர்வதேச ஒரு ஏல மையம் கிருஷ்ணகிரியிலே ஒசூரிலே அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அந்த இருக்கின்ற மாவட்ட செயலர் பாலகிருஷ்ண ரெட்டியும் அந்த கோரிக்கை வைத்தார். அவருடைய கோரிக்கையை ஏற்று அங்கே ஒசூரிலே சுமார் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே சர்வதேச ஏல மையம் மலர் ஏல மையத்தை நாங்கள் கட்டி கொடுத்தோம். ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டு காலமாக அது பூட்டி கிடைக்கின்றது. 21 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட மலர் ஏல மையத்தை திறப்பதற்கு இவர்களுக்கு என்ன கால நேரம் தேவை? அங்கிருந்து காணொலி காட்சியும் கூட திறந்து வச்சிருக்கலாம். ஆனால் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதற்காக அந்த திட்டத்தையும் கிடப்பிலே போட்டு விட்டார்கள். அதில் குடிமராமத்து திட்டம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு பொதுப்பணித்துறையின் சார்பாக 14,000 ஏரிகள் இருக்கின்றன. அதிலே ஒரு சுமார் 6,000 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டு குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை அறிவித்து முழுக்க விவசாயிகளே அந்த திட்டத்தில் ஈடுபடுத்தி அந்த திட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் அந்த ஏரியில் இருக்கின்ற வண்டல் மண்ணை இலவசமாக எடுத்து சென்று அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினார். அப்படி அற்புதமான திட்டம். அதுக்காக சுமார் 1,240 கோடி ரூபாய் அதிமுக ஆட்சியிலே ஒதுக்கப்பட்டது. எஞ்சிய 8,000 ஏரிகள் இன்னும் தூர் வரப்படாமல் இருக்கின்றது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக அந்த திட்டத்தையும் கைவிட்டு விட்டார். இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினால்தான் இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் அங்காங்க ஏரியில் இருக்கின்ற வண்டல் மண்ணை குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக எடுத்து சென்று அவர் நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு மலர் அற்புதமாக அதிக விளைச்சல் பெறுகின்றது. காய்கறிகள் அதிகமாக விளைச்சல் பெறுகின்றது. அதற்கு இந்த திட்டம் துணைகின்றது என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதேபோல நிறைய திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். இன்றைக்கு பாத்தீங்களா ரூபாய் 348 கோடி மதிப்பீட்டில் 25 ஏக்கர்ல கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில கோலுப்பள்ளியில அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தோம். பிரம்மாண்டமான மருத்துவமனை. இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு நவீன ஒரு மருத்துவமனையை கட்டி கொடுத்தோம், மருத்துவ கல்லூரி கொடுத்தோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற அரசாங்கம் முழுமையாக அதுக்கெல்லாம் மருத்துவர் நியமிக்கவில்லை. எல்லா வசதியும் இருக்குது அந்த மருத்துவமனையில, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் முழுமையான மருத்துவர் இல்ல, முழுமையான மருத்துவ கருவிகள் இல்ல. வேண்டுமென்றே திட்டமிட்டு எல்லாமே அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காகவே மக்களுக்கு கிடைக்கின்ற சிகிச்சை கூட முழுமையாக கிடைக்கப்பெறாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் அரசாங்கம். அதேபோல ஒசூர் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியது அதிமுக ஆட்சி. ஒசூர் மாநகராட்சி அந்த அரசு மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனையை தரம் உயர்த்தணும். அதுபோல கிருஷ்ணகிரி KRP அணையில 8 கண் மதுகள் புதிதாக 20 கோடி ரூபாயில நாங்கள் அமைச்சு கொடுத்தோம். அதேபோல KRP அணையிலிருந்து வண்டல் மண்ணெல்லாம் இலவசமாக விவசாயி அள்ளுவதற்கும் அனுமதி கொடுத்தது அதிமுக அரசு. பர்கூரில் புதிய அரசு மகளிர் கல்லூரி மற்றும் அரசு பொறியியல் கல்லூரி திறக்கப்பட்டது. ஒசூர் புதிய அரசு கலைக்கல்லூரி துவக்கப்பட்டது. கிளமங்கத்தில் புதிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, ஊத்தங்கரையில் புதிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, கொடமாண்டப்பட்டியில புதிய சுகாதார நிலையம், அனுமன் தீர்த்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம், சாம்பல்பட்டியில புதிய மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது.
அதோட ஒசூர் மக்களின் குடிநீர் பஞ்சத்தை போக்க ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் கூட்டு குடித்திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அகரம், அரசம்பட்டி, வெண்ணண்டஹள்ளி 2 திட்டங்களில் 2 இடங்களில் பல கோடி மதிப்பீட்டில் தடுப்பன. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே 70 கோடியில மேம்பாலம் கட்டப்பட்டது. பர்கூர்ல தாலுகா அலுவலகம் 2 கோடியில கட்டப்பட்டது. போச்சம்பள்ளி நீதிமன்ற கட்டிடம், பள்ளி வகுப்பறைகள், விவசாய கிடங்குகள் சுமார் 80 கோடியில கட்டப்பட்டுள்ளது. இப்படி பல திட்டங்கள் கொண்டாந்திருக்கிறோம். கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களை இணைக்க புதிய காமலேரிப்பட்டி பாலம், வட்டம்பட்டியில் புதிய பாலம், கோத்தகிரியில் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம், புதிய காவல் கட்டிடம், மாவட்ட சார்பணி நீதிமன்றம், புதிய பத்திரப்பதிவு புதிய அலுவலகம், புதிய ஆதி திராவிட நல மாணவர் விடுதி, புதிய டிஎன்பி நிலைய கட்டிடம், சிங்காரப்பேட்டை மற்றும் கல்லாவையில் புதிய பேருந்து நிலையம், இப்படி பல கட்டிடங்களை கட்டி கொடுத்த அரசு அதிமுக நிறைய இருக்குது. பாலங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம், இன்றைக்கு கல்லூரியில் திறந்திருக்கிறோம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னும் பணி முடிக்காம திறந்தது. குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக 90 கோடியில 11 மேல்நிலையத்திற்கு தொட்டி கட்டி பைப்லைன் அமைத்தோம். இன்னும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரல. இதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய திறமையற்ற அரசாங்கம் என்பதற்கு இதுதான் ஒரு உதாரணம். அதே கூட மத்திகிரியில கால்நடை பண்ணை வளாகத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புறக்கோழி உற்பத்தி மையத்தை இன்னும் பயன்பாட்டுக்கு கொண்டாங்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது. இப்படி பல திட்டங்களை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்து நிறைவேற்றும் என்று மகிழ்ச்சியான செய்தி நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, 220 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேரண்டப்பள்ளி முதல் ஜூஜுவாடி வரை 18.3 கிலோமீட்டர் நீளத்திற்கு வெளிவட்ட சாலை ரிங் ரோடு அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஒசூர் ராணிப்பேட்டை சாலையில் இஎஸ் மருத்துவமனை வரை ரிங் ரோடு அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மாடர் சிட்டி திட்டத்தின் கீழ் 30 கோடி மதிப்பீட்டில் ஒசூர் மாநகராட்சி உள்ள ராமநாயக்கன் ஏரி மற்றும் கர்னூர் ஏரிகளை அழகுபடுத்தும் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வராமல் மெத்தனமாக இருக்கிறது. இதற்கு மேலாக ஒசூரில் அதிக தொழிற்சாலை இருக்கின்றது, அதிகமான தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். அதே பெங்களூரில் இருந்து ஒசூருக்கு வர, ஒசூரிலிருந்து பெங்களூர் செல்ல மெட்ரோ ரயில் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த பணியெல்லாம் துவங்கினோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இந்த ஆட்சி வந்தவர்கள் கிடப்பில போட்டாங்க. எவ்வளவு திட்டமோ அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகின்ற எல்லா நிகழ்ச்சியிலுமே அதிமுக ஆட்சியில் எதுவுமே செய்யல அப்படி என்று ஒரு தவறான பொய்யான குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் இவ்வளவு திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். இது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இதற்கு முன்பு இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்தில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து இந்த மாவட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாவட்டம் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்கின்றது. இந்த மாவட்டம் வளர்வதற்கு அடித்தளமாக இருந்தது அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஊடகத்தையும் பத்திரிகையும் நம்பி ஆட்சி செய்கின்ற அரசு திமுக அரசு, திமுக கட்சி. இந்த ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு மாவட்டத்தில் மட்டும், இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் இவ்வளவு பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில ஒன்றுமே நடைபெறவில்லை. அதுவும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் எந்த திட்டமும் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு பொய்யான புழுகு மூட்டையை மூட்டை மூட்டையாக இன்றைக்கு அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றார். நான் இவ்வளவு திட்டம் ஆணித்தரமாக சொல்லுகின்றேன். நடைபெற்ற திட்டங்கள், இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், முடக்கி வைத்திருக்கின்ற திட்டங்கள் நான் தெளிவுபடுத்திருக்கிறேன் ஊடகத்தின் வாயிலாக. அது இனியும் தொடர்ந்து தவறான தகவலை தெரிவிக்க வேண்டாம் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்வது மட்டுமில்லாம, இன்னொன்று, இன்றைக்கு அண்மையிலே ஒரு வாரத்துக்கு முன்பு பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்தது. உடனடியாக நான் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. நாடு முழுவதும் வேளாண் திட்டங்களை செயல்படுத்த மாநில உள்ள நிலங்களை இன்றைக்கு டிஜிட்டல் முறையாக சர்வே செய்ய வேண்டும் என்று அறிவிப்பு. அதுக்கு ஒரு நிதியும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் அரசு பணியாளர்களை வைத்து இந்த பணி செய்யல. அதற்கு மாறாக எவ்வித அனுபவம் இல்லாம இன்றைக்கு வேளாண் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளை வைத்து
இந்த டிஜிட்டல் சர்வேயை மேற்கொள்கிறார்கள். இப்படி அணுவும் இல்லாம எந்தவித ஒரு அணுவும் இல்லாத இந்த வேளாண் கல்லூரி படிக்கின்ற மாணவ மாணவிகளை இந்த டிஜிட்டல் சர்வே எப்படி செய்ய முடியும்? இதற்கு மத்திய அரசு ஒரு நிதியும் கொடுக்கின்றது. ஆகவே இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு மாணவர்களை பயன்படுத்தி இந்த டிஜிட்டல் சர்வே மேற்கொள்வதை விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் இந்த டிஜிட்டல் சர்வே மேற்கொள்கின்ற பொழுது ஒரு மாணவி சங்கரி இன்றைக்கு செங்க வட்டத்தில் இன்றைக்கு பாம்பு கடிச்சிருக்கு, விஷப்பாம்பு கடிச்சிருக்கு. அதோட செங்க மாவட்டத்திலேயே இன்னொரு பெண்மணி குரு ராமலட்சுமி, அந்த பெண்மணி இந்த டிஜிட்டல் சர்வே மேற்கொள்கின்ற பொழுது விஷப்பூச்சி கடிச்சிருக்குது. இப்படி விஷ பாம்புகளாலும் விஷ பூச்சிகளாலும் இந்த வேளாண் கல்லூரி மாணவர்கள் இந்த டிஜிட்டல் சர்வேல ஈடுபடுகின்ற பொழுது பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பாதிக்கப்படுகின்ற இந்த மாணவர்கள் இந்த டிஜிட்டல் சர்வே பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும். அரசாங்கத்தில் கையிலாகாத அரசாங்கம் என்பது நிரூபணமாக இருக்கின்றது. படிக்கிறதுக்கு தான் மாணவ மாணவிகள் அனுப்புறோம். இப்படி அரசாங்க வேலை செய்வதற்கு அனுப்பல, அவர்களுக்கு எந்த ஊதியமும் இல்ல. இப்படிப்பட்ட அவல ஆட்சி இந்த ஆட்சியில் நடைபெற்று இது கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு இந்த டிஜிட்டல் சர்வே மேற்கொள்கின்ற பொழுது மாணவிக்கோ மாணவர்களுக்கோ ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பொறுப்பு, இந்த துறையினுடைய செயலாளர் தான் பொறுப்பு, இந்த துறையினுடைய அமைச்சர் தான் பொறுப்பு. விலை மதிக்க முடியாத உயிர்கள், ஒவ்வொரு குழந்தையும் இன்றைக்கு தன்னுடைய பெற்றோர் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். வேளாண் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் படித்து முடித்து வேலைக்கு செல்வார்கள் எப்படி என்று கனவில் மென்று கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கு இப்படி விஷப்பாம்புகளால் விஷப்பூச்சிகளால் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர் உள்ளம் எப்படி துடிக்கும் என்பதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும். ஆகவே உடனடியாக இந்த வேளாண் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளை டிஜிட்டல் சர்வே பணியிலிருந்து விடுவித்து அரசாங்கமே வருவாய்த்துறை அதிகாரி மூலமாக செயல்படுத்த வேண்டும். இல்லையேட்டால் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டு இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இந்திய அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்காக ஒரு அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த சிகிச்சை பெறக்கூடிய நபர் 5வது ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் மருத்துவர்கள் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவரை கத்தியால் குத்துவது யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு மருத்துவர் என்று சாதாரண விஷயம் அல்ல, எல்லோருக்கும் ஓய்வு கிடைக்கும். ஆனால் ஓய்வே கிடைக்காத பணியாற்றக்கூடிய ஒருவர் மருத்துவர் தான். 24 மணி நேரம் ஷிப்ட் முறையில் மருத்துவர் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு மருத்துவருக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட மருத்துவருக்கு இப்படி கத்தி குத்து விழுந்தால் எப்படி மற்ற மருத்துவரெல்லாம் இந்த மருத்துவ துறையிலே செயலாற்ற முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மருத்துவ துறையில் சார்ந்தவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இந்த அரசாங்கம். அவை இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை வேண்டும் என்றே சில பத்திரிகைகள் ஊடகத்திலும் தவறான செய்தி வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் 1, 2, 3, 4, 5 இருக்குது. அது மருத்துவருக்கு தான் தெரியும். பத்திரிகையில் ஊடகத்தில் நான் பார்த்தேன், இந்த பெண்மணி பொறுத்த வரைக்கும் 5வது ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அப்படி 5வது ஸ்டேஜில் இருக்கின்ற ஒருவரை காப்பாற்றுவதற்காக, விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த மருத்துவர் தன்னால் முடிந்த சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றார். இதுதான் உண்மை. ஆகவே தாக்கப்பட்ட மருத்துவர் பாலாஜி அவர்கள் இப்பொழுது நலமாக இருப்பதாக பத்திரிகையில் ஊடகத்தில் வந்திருக்குது. அவர் பூரண குணமடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். எல்லா மக்களும் மருத்துவருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். நம்ம நோய்வாய்ப்பட்டா எங்க போய் பார்க்கறது? இப்படி மருத்துவரை தாக்கினா நமக்கு யார் சிகிச்சை அளிப்பாங்க? அதே பொதுமக்களும் இன்றைக்கு மருத்துவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதோட அரசாங்கம் இந்த அரசு பொது மருத்துவமனையில் அதிகமா சிகிச்சை பெறக்கூடிய மருத்துவமனையில் தக்க பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். 26ல ஒத்த கருத்துடைய கட்சிகளோட கூட்டணி அமைக்கும் சொல்லியிருக்கீங்க.
பாஜகவோட கூட்டணி இருக்கா இல்லையான்ற நேரடி பதில் அப்ப நேத்தப்ப சொன்னேன், எல்லா டிவிலையும் வந்துருக்குது. நீ டிவியா பத்திரிக்கையா பாத்தீங்களா இல்லையா? நேற்றை நான் சொன்ன பேட்டி பாத்தீங்களா இல்லையா? அப்போ மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி கேட்ட என்ன அர்த்தம்? மீண்டும் மீண்டும் திட்டமிட்டு இதை லைவ்லயே வச்சிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க. நான் தெளிவுபடுத்தி விட்டோம். ஏற்கனவே நாடாளுமன்றத்திலையும் தெளிவுபடுத்தி விட்டோம். அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியிலிருந்து தெளிவுபடுத்திட்டோம். அதை தவிர்த்து தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியின் மேல் எழுப்ப வேண்டாம். ஊடக பத்திரிகை எங்களுக்கு மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணியில் இரண்டு. நான் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம் மற்ற கட்சிக்கு தான். அதோட பொருத்தி பார்க்க வேண்டாம். அதான் ஏற்கனவே சொல்லிட்டு அதே மீண்டும் மீண்டும் நாங்க எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம்? உங்களுக்கு செய்தி வேணும், விறுவிறுப்பான செய்தி போடணும், அதுக்கு ஒரு 4 பேரை வச்சுட்டு விவாத மேடை வைக்கணும். அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? அதாவது நீங்களே ஒரு கற்பனையான கேள்வி உருவாக்கி அதை கேள்வி கேட்டீங்களா? இப்படி தேர்தல் வருகின்ற பொழுதுதான், தேர்தல் முடிஞ்ச பொழுதுதான் யார் யாருக்கு யார் வாக்களித்தான் தெரியும். இது மறைமுக வாக்கு தான், நேரடி வாக்கு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் செல்வாக்குள்ள ஒரே கட்சி அதிமுக கட்சி. நான் சொன்னேன்ல, அதிமுக ஆட்சியில் தான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அதிமுக அரசு தான் காரணம். அப்படிப்பட்ட அரசாங்கத்தை எப்படி மக்கள் புறக்கணிப்பாங்க? மக்களுக்கு யார் சேவை செய்கிறார் என்று நல்லா தெரியும் மக்களுக்கு. அதே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள கட்சி என்பதை பலமுறை நாங்கள் நிரூபித்து காட்டுகின்றோம். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட 2019 நாடாளுமன்ற தேர்தல் வாங்கிய வாக்கு விட 1% வாக்கு அதிகம். 2019 திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தை வாங்கின வாக்கு விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 7% வாக்கு குறைவு. அதை போடுங்க பத்திரிகையில். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வருது.